இன்னைக்கு நோயாளிகளாக ஜிஹெச்லயும் அங்கேயும் இங்கேயும் கிடக்கிறார்கள். இவங்க எல்லாம் அங்க இருக்க வேண்டியவர்கள் இல்ல, சுகமடைந்து வீட்டில் இருக்க வேண்டிய. நீங்கள் கிரிகை செய்தால் போதும். தாமதம் எங்க இடத்துல தான் காணப்படுகிறது. தேவன் உங்களை அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறார். உலகம் எங்கும் சென்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுங்க, சீஷராக்குங்கள், சபைக்கு கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட பொறுப்பு இது. நீங்க சொல்லலாம், இந்த பொறுப்பு எனக்கு இது இவாஞ்சலிஸ்டுக்குரியது. நாங்கள் எல்லாரும் இவாஞ்சலிஸ்ட் தான். அல்லேலூயா. நீ விசுவாசியா இருந்தால் நிச்சயமாக இந்த கடமை உங்களுடையதாக காணப்படுகிறது. யாரு குட்டி போடணும்? யாரு குட்டி போடணும்? மேய்ப்பனா ஆடா? ஆடு குட்டி போடும். இப்ப எல்லாம் சொல்றது இல்லை, அதெல்லாம் பாஸ்டர் பார்த்து கொள்வார். அவருக்கு தெரியும், அவரெல்லாம் செய்வார். அப்படித்தானே? இப்படியே எல்லாத்தையும் பாஸ்டர் கொடுத்தா பாஸ்டர் எவ்வளவுன்னு தான் அவர் தூக்குவாரு. அவரால் முடிஞ்சது தான் அவர் தூக்குவார். சோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே நீங்கள் இருக்க வேண்டும். ஆமென். நிறைய போன் கால்ஸ் பாஸ்டருக்கு போறதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அவரை ஃப்ரீ பண்ண வேண்டும். அடுத்த தரிசனத்துக்குள்ளே உங்களை அழைத்து செல்வதற்காக சபை விருத்தி அடைய வேண்டும். ஆமென். நீங்கள் தான் குட்டி போட வேண்டும். நீங்கள் போய் இன்னொருத்தருக்கு இயேசுவை நீங்கள் அறிவிக்க வேண்டும். எப்படி அறிவிப்பீங்கன்னு சொன்னால், முதலாவது நீ சாட்சியாய் வாழ்ந்துக்காம வார்த்தையின்படி நீ இயேசுவை நிரூபிக்க வேண்டும். அவன் தானாகவே சபைக்குள்ளே வருவான். அல்லேலூயா. இதற்காகத்தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் உங்களை குறித்து தேவன் சொல்லும் பொழுது, நீ விசுவாசி என்று சொல்லுகிறார். சாதாரணமான வார்த்தை அல்லது. ஆமென். இது ஒரு பெரிய வார்த்தை. விசுவாசத்தினால் நீதிமான் என்ன செய்யலாம்? பின்வாங்கி போவானே ஆகில் அவன் மேல என் ஆத்துமா பிரியமா இருக்காது. விசுவாசம் இல்லாமல் தேவனை ஒருவரும் பிரியப்படுத்தவும் முடியாது. இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறதை கொஞ்சம் மறந்து விட்டோம். என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இப்ப நாங்க அந்த எங்களுடைய மனதில் அதுதான், நாங்க புதுசா செய்த ஆண்டவரை திருப்திப்படுத்துறதுக்கு நாங்கள் பிளான் பண்றோம். அதெல்லாம் நல்ல, நீ எல்லாம் டிசைன் பண்ணி அலங்கரிச்சு எல்லாம் செய்யறதெல்லாம் நல்ல. ஆனால் விசுவாசம் ரொம்ப முக்கியமானதாய் காணப்படுகிறது. அந்த விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஒரு விசேஷமான இந்த மகிமையான ஒரு செய்தியை தேவன் உங்களிடத்துல பேசுவதற்கு காரணம் என்னது என்று சொன்னால், நீ நாளைக்கு அல்லது நாளைக்கு அல்ல, இப்பொழுதே நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நீ இங்கிருந்து வீட்டுக்கு போகும்பொழுது நீ சாதாரணமானவனாய் போகக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரோடு நீ போக வேண்டும். தேவனுடைய வல்லமையை தரித்தவனாய் நீ போக வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரனாக நீ போக வேண்டும். இங்கிருந்து போகும் பொழுது நீ சாதாரணமான மனிதனாக போகக்கூடாது. அல்லேலூயா. நீ அன்றைக்கு இருந்த பிரகாரமா இன்றைக்கு இருக்கக்கூடாது. இன்றைக்கு இருந்த பிரகாரமா அல்ல, நாளைக்கு நீ நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். ஆமென். நாங்கள் வேதம் எங்களை குறித்து சொல்கிறது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க சொல்லுங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாகின. எல்லாம் சொல்லுங்க பாப்போம். எல்லாம் புதிதாகின. இது தேவனால் உண்டாயிற்று. ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாராம்? புதிய சிருஷ்டி. அதாவது சொன்னால் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுங்க. ஜப்பான்ல இருந்து வருகிற வாகனங்கள் எல்லாம் என்ன வாகனங்கள்? ரீகண்டிஷன் வாகனங்கள். இந்தியால இருந்து எல்லாம் வருகிற வாகனங்கள் எல்லாம் பிராண்ட் நியூவாக தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். பிராண்ட் நியூ, பாவிச்சதல்ல, பழசல்ல, இது புதுசு. நீ யோசிக்கிறான், நான் அதே மனுஷனா தான், கலர் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறது, எல்லாம் சரி. ஆனால் உனக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது. அது ஆவியிலே உண்டாக்கப்பட்ட மாற்றம். புதிய ஒரு மனிதன் உனக்குள்ளே இருக்கிறான். பிராண்ட் நியூ மேன். அல்லேலூயா. அந்த புதிய சிருஷ்டி தேவனால் உனக்கு கொடுக்கப்பட்ட புதிய சிருஷ்டியா இருக்கிறது.
அல்லேலூயா. பழைய காரியத்தை குறித்து நீ சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எத்தனையோ வருஷ காலத்துக்கு முந்தி செய்த ஒரு பாவத்தை இப்பொழுது நான் யோசித்து கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் உனக்கு கிடையாது. நீ என்றைக்கு ரட்சிக்கப்படும் பொழுது ஞானஸ்தானம் எடுத்தாயோ அன்றைக்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு முடிந்தாயிற்று. அதுக்கு பிற்பாடு நீ புதிய சிருஷ்டியாக காணப்படுகிறாய். அல்லேலூயா. பழையன எல்லாமே எல்லாம் ஒளிந்தன. பரம்பரை சாபங்கள், அந்த சாபம் இந்த சாபம் எல்லாம் முறிக்கப்பட்டது. என்ன செய்யப்பட்டது? எங்கே முறிக்கப்பட்டது? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டான் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமானதினாலே எங்கள் வாழ்க்கையில் இருந்த அந்த சாபம் எடுக்கப்பட்டிருக்கிறது. என்றைக்கு நீ இயேசுவை உன்னுடைய சொந்த இரட்சகராக ஆண்டவராக விசுவாசித்தாயோ அன்றைக்கு உன் வாழ்க்கையில இருந்த சாபம் முறிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பி அந்த சாபத்தை நினைவு கூறாது. அல்லேலூயா. சாபம் இல்லை என்றால் என்ன இருக்கிறது உங்களுக்குள்ளே? ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்படியானால் நீ ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு மகனாக அழைக்கப்பட்டிருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் அழைத்து வந்திருக்கிறாரே ஒழிய உங்களை அழிப்பதற்காக அழைத்துக் கொண்டு வர வேண்டும். எனவே இன்றைக்கு நீங்கள் இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உங்களுடைய தொழில் துறைகளிலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நீங்கள் வாழ்கிற உங்களுடைய பகுதிகளிலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அவர்கள் யோசிப்பார்கள், எப்படி இது நடக்கிறது? நீங்கள் சொல்லணும், அந்த ரகசியம் இயேசு. ஆமென். இதுதான் சுவிசேஷம். இதுதான் நீங்கள் செய்ய போகிற சுவிசேஷம். அந்த நாள்ல ட்ரக்ஸ் அடிச்சு கொடுத்தோம், பெரிய பெரிய மேடையை போட்டோம். இன்னைக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கு செய்ய முடிந்தது இலகுவாக நீங்கள் சாட்சியாக வாழ்வது. அல்லேலூயா. நீங்களே தேவனுக்கு உகந்த ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அல்லேலூயா தேவன் அங்கே மகிமைப்படுகிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தால் மிகுதியான நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நான் உங்களுக்காக